வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கூட நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். விஜய் அடுத்து செய்யப்போகும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி விஜய் பற்றிய தகவல் அப்படின்னாலே பொதுவாக எல்லோரும் கவனிக்கக்கூடிய விஷயமாகுது. ஏன்னா அது இன்றைக்கி திமுகவையும் பிஜேபியும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். அவருடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நேரம் பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்த பேச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஆர்வம் இயற்கையிலேயே டிவிகேவுக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிக்கும், குறிப்பாக திமுக இருக்குது. உளவுத்துறை அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கோயம்புத்தூரை மையமாக கொண்டு விஜயை அலைய விட போகிறாங்க. மறுபடியும் காவல்துறையினுடைய படியை ஏறி இறங்க போகும் விஜய் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள். அப்படி அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி சற்று முன் வந்த விஷயம், அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து உச்சநீதிமன்ற நீதியரசர் விலகியிருக்கார். அமைச்சர்களுடைய சொத்து வழக்கு கே ராமச்சந்திரன் ஆகட்டும், தங்கம் தென்னரசு இவர்கள் மீது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அதை எடுத்தார். அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நீதியரசர் இப்போ அதிலிருந்து விலகியிருக்காரு. இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது. டாஸ்மார்க் அப்படிங்கிற வழக்கிலிருந்து நீதியரசர்கள் விலகிறாங்க. அதற்கு பிறகு வேறு ஒரு அமர்வுக்கு போகுது. திடீர்னு தமிழ்நாடு அரசு இங்கே விசாரிக்கக்கூடாது, உச்சநீதிமன்றத்தில் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது. இப்படி தொடர்ச்சியாக மாற்றி அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது. அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும், நம்ம இடி காலையிலேருந்து நேரு அவர்கள் வீட்டும் அவருக்கு சொந்தமான இடத்துலலாம் இடி ரைடு. மக்களுக்கே தெரியும் ஒன்றும் நடக்காதுங்க, அது ஏற்கனவே சொல்லி வச்சு தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி. அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி, நம்ம அடுத்த வீடியோவில் அதை பேசுவோம். இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய் அவர்களுக்கு வெளியில் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு கட்டமைப்பு இல்லைங்க, ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் கட்டமைப்பு இல்லை. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வக்பு வாரிய விஷயமாகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசக்கூடியவங்களுக்கு வக்புன்னா என்னன்னே தெரியல, தெரியாமல் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. திமுகவிலையும் அதிமுகவிலையும் பிஜேபியிலும் தெரிஞ்சியாக பேசுகிறாங்க. எப்படி அது விஜய் அவர்கள் அவங்க கட்சியினர் மட்டும் திணறிய விஜய் டிவிகே தலைவர், அதாவது அவர் பேச திணறாராம், அவருக்கு மேட்ரே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண வந்தால் ஓட்டம் பிடித்த விஜய் ரசிகர்கள். நீங்கள் ஏன்னா டிவிகே தொண்டர்கள் ஏன் இதெல்லாம் போடுறாங்கன்னா, வெகுஜன ஊடகம் அப்படிங்கிறதே இன்றைக்கி ஆளும் தரப்புக்கு சாதகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி தெரிய வேணும். அது இயற்கை. ஏன்னா இப்போ திமுக நிறைய விளம்பரம் கொடுக்கும், பிஜேபி மேலே சொல்கிறத இவங்க கேட்டாகணும். ரெண்டு பக்கம் அதிகார மையங்கள் மோதும் போது எதிரில் அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கவரை இன்னும் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். வேறு என்ன நோக்கம்? அப்போ விஜய் அவர்களை அது இந்த அளவுக்கு விஜய் நிற்கிறதே பெரிய விஷயம். தொடர்ந்து நம்ம விஜய் வரட்டும்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னா, சரி வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இன்றைக்கி சிஸ்டம் எப்படி இருக்குது? இடி சிபிஐ அமைப்புகள் யார் வீட்டில் வேணாலும் ரைடு பண்ணணும், மோடிக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் டிவிஎஸ்சி பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதி, நியாயம், நேர்மை அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பணம், அதிகாரம் அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கும்போது நடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் அப்பா 2 பேரும் மோசமான ஆளுங்கப்பா, 2 பேரும் சுரண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது, அதுக்கே ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தைரியமான. சரி வேறு யார் பேசியிருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் வீரராட்சி பிஜேபி எடுத்து பேச வேண்டியதான். நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளும் ஆதரவாக பேசணும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வெளில வந்தாலும் சூப்பராக பண்ணிட்டாரு சார், சூப்பராக பண்ணான்னு சொல்லுவோம். பயந்து போனார் இருக்கிறோம். நமக்கு அதிமுக, நம்ம அதிமுகவா திமுகவா கொஞ்சம் யோசனை பாருங்க. இப்போ நம்மளை பார்த்துட்டு இருக்கவங்க, இப்போ நான் என்னை பார்த்துட்டு இருக்கோம் நல்லா தெரியும், நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன், நான் பணம் இல்லாமல் பேசுகிறேன், யாருக்கு சார்பாக பேசுகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பிஜேபி அவ்வளோ கிழிச்சு தொங்க விடுவோம். கமெண்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இவரு சங்கிம்பாங்க. இப்போ பிஜேபி ஆதரித்து நம்ம ஒன்று கூட பேசுகிறது இல்லையே. இல்லை சார் தம்ப்ளின்னு பார்த்துட்டாங்கன்னா போதும், உடன்பிறப்புகள் உடனே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுறது அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம கவலைன்னு வச்சுக்கோங்க. நேர்மையானவர்கள் நம்மளை பார்ப்பார்கள், நடுநிலையர்கள் பார்ப்பார்கள். விஜய்க்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக சமாளித்து தான் ஆகணும், சமாளிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொன்று சமாளிப்பது ரொம்ப ரொம்ப கடினம், அதுலேயும் மாற்று கருத்தில் சமாளித்து தான் ஆகணும். இப்போ விஜய் அவர்கள் அடுத்து பூத்து கமிட்டி கூட்டம் போடுறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா திமுக பூத்து கமிட்டியை ரெடி பண்ணி பணம் கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவிலையும் பூத்து கமிட்டி இருக்குது. திமுகவோட அதிமுகவில் பூத்து கமிட்டி எண்ணிக்கை வேறு அதிகம். இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் பூத்து கமிட்டி, உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் 50,000 பூத்து கமிட்டியை போட்டோம், இன்னொரு 18,000 தான் இருக்குதுனாங்க. அதை முழுமையாக முடிச்சிட்டாங்க பொழுது.
அடுத்து கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகிறது அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். சரவணப்பட்டிக்கு பக்கத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 இடம் தேர்வு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடம் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே விக்கிரபாண்டியில் அது ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் தான் இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பரந்தூருக்கு போகும்போது 1008 கட்டுப்பாடுகள். மண்டபம்னாங்க, திறந்தவெளி மண்டபம்னாங்க, மாற்றி 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 கடைசி நேரம் வரைக்கும் டென்ஷன் தான். இந்த டென்ஷனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நியூஸ் பார்க்காதவங்க கூட என்னங்க அவரை மாற்றி மாற்றி அலைய விட்றாங்க. போன தடவை மீட்டிங்கில் தானே பேசினார். ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடியா? அப்போ நல்லாவே தெரியுது திமுக எந்த அளவுக்கு மிரண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் மிரளலன்னு சொன்னாலும் அதாங்க உண்மை. என்ன ஒன்று, நம்ம மிரளல திமுகவை திட்டி பேசணும்னா கமெண்ட்டில் என்ன திட்டுவீங்க, அவ்வளோதானங்க. அதுக்கு போட்டியாக இப்போ விஜய் ரசிகர்கள் வந்துட்டாங்க. அது வேறு, அவங்க டிவி கேமரா உள்ளே வந்துட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க பொழுது நியாயத்தை சொன்னால் போதுங்க. அதாவதுங்க இன்றைக்கி தனி மனித தாக்குதல் இல்லாமல் தப்புன்னு சொன்னால் போதும். விஜய்க்கு இருக்கக்கூடிய பலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பலம். மக்கள் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக 2 பேரும் வேணான்ட்டு. ஏன் இன்றைக்கி சட்டசபையில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தீங்க, நீட்டை ஒழிக்கலையேன்னு யார்? எடப்பாடி ஸ்டாலின் சொல்கிறாரு, நீட்டை கொண்டு வந்ததே நீங்கள் தான். நீங்கள் அவரை திட்டுறீங்க, அவர் உங்களை திட்டுறாரு. கரெக்ட். கச்சத்தீவை கொண்டு வந்து கொடுத்தது இவர் தான் யார்? எடப்பாடி சொல்கிறார், நீங்கள் தான் கொடுத்தீங்க. உடனே இவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன பண்ணீங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? இவர் ஞானசேகரன் பிரச்சனையை எடப்பாடி எழுப்புனா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அவர் எடுக்கிறார். இவர் அவரை திட்டுறது, அவர் இவரை திட்டுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2 பேரும் யாருக்கும் ஒன்றும் பண்ணல. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் ஆளணும். எடப்பாடி யார் ஆள வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஆள வேண்டும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறார். இங்கே எடப்பாடி தான் மறுபடியும் ஆட்சிக்கு. மக்கள் பார்த்துட்ருக்காங்களா இல்லையா அவங்கள? நேற்று வரைக்கும் ஒருத்தர் திட்டுறீங்க, அடுத்த நாள் போய் சேர்றீங்க, கேட்டால் அரசியல் எது சகஜமாப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம். எளிமையாகிடுச்சு மக்கள்கிட்ட இன்றைக்கி. அப்போ யாராவது ஒருத்தர் வரக்கூடாதானே, யாராவது ஒருத்தர் வந்தால் அவர் மேலே 1000 குறை சொல்கிறது. ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குறேன், அப்படி நிறைய பிரச்சனை. சார் பிரச்சனை இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக விஜய் கட்சியில் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்லலை. நாளைக்கே அவர் முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம சொல்லலை. அதேமாதிரி ஸ்டாலின் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஜெயிப்பாருன்னு நம்ம சொல்லலை. எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொல்லலை. இந்த தேர்தல் ஒரு போர்க்களம் தான். இது யார் ஜெயிப்பா, யாருக்கு இடையிலான போட்டிங்கிறத இப்போ சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிறாங்க ஆருடம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி, விஜய் காணாமல் போயிடுவார். எந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க? இயற்கையிலே ஒன்று புரிஞ்சுக்கலாம். மக்கள் ஆதரவுலாம் இருக்குது, பணம் இல்லை. பணம் கட்டுக்கடங்காத பணம் வரும். அப்போ கட்டுக்கடங்காத பணத்துக்கு முன்னால் பணம் தான் பிரதானம்னு ஆகி போச்சு. நீங்கள் எப்படி கட்சி நடத்துவீங்க? எல்லா விதமான அதிகாரங்களும் அவங்க விட்டுருக்குது. உண்மை, அது மாற்று கருத்துலாம் இல்லை. விஜய் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கலாம் விட்டுற மாட்டாங்க. அதிகாரம் மிக 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 வலிமையானது சார். தேர்தல் கமிஷன் இதெல்லாம் அவங்க விட்டுருக்கு சார். நீங்கள் ஓட்டே போட்டாலும் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க வெளியில், அது எப்படி விட்டுருவாங்க? பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி இருக்கணுங்கிறதுல முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிஸ்க்கு தான் விஜய்க்கு, அதை சமாளிக்க வேண்டும். இப்போ பூத் கமிட்டி போடுறது எந்த விதத்தில் நல்லதுன்னா, பூத் கமிட்டி அப்படி தான், அதுதான் ஒரு ஏன்னா தேர்தல் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி இருக்கிறது திமுக அதிமுக மற்ற பெருசாக எந்த கட்சிக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இருக்கும், பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. பூத்து கமிட்டிலேயே விலைக்கு வாங்குறதெல்லாம் நடக்கும். அதிமுக காரங்களை திமுக வாங்குவாங்க, திமுக காரங்களை 2 பேர் சேர்ந்து பிஜேபி ஆலையும் நாம் தமிழரால் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் நிறைய பேர் நிற்கவே முடியலையே. உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபியால் நிறைய இடத்துக்கு மாலே போட முடியலையே. இந்த சங்கடங்கள்லாம் இருக்குது. பூத் கமிட்டியை போடணும், அந்த பூத் கமிட்டி உள்ளடி வேலை பார்க்காம இருக்கணும், பணத்தை வாங்காதவராக இருக்கணும். இது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பூத் கமிட்டி அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இப்போவும் விஜய் நான் சொல்கிறாரு, பூத் கமிட்டி போட போகிறோம், மாநாடு கோயம்புத்தூரில் நடக்குது அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ பூத் கமிட்டி ஸ்ட்ராங்குன்னு. ஏன்னா அதில் ஆளை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்கல்ல, சார் இது பேர்லாம் திமுகவுடைய அக்கா பையன் இருக்க சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. தமிழக அரசியலில் மறுபடியும் சொல்கிறோம், தமிழக அரசியலில் விஜய் அவர் கட்சியை தவிர்த்துட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது. நிறைய பேர் வாயிலிருந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கட்சியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. சரி, உங்களுக்குலாம் எல்லாம் தெரியுமாப்பா? இப்போ மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சரிப்பா விஜய் கட்சியில் யாருக்கும் ஒன்றும் தெரியாது, கரெக்டு. ஒன்றும் தெரியாதவங்களை ஆக்கினா அவங்க கற்றுட்டு திருடுறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கீங்க. இடி வந்தாலும் சரி, சிபிஐ வந்தாலும் சரி, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. எல்லோரும் ஒரே டைலாக் சொல்கிறீங்க. எடப்பாடியும் சொல்கிறாரு டாஸ்மார்க்கில் ஊழல் இல்லை, நீங்களும் சொல்கிறீங்க டாஸ்மார்க்கில் ஊழல் இல்லை. உண்மையிலேயே ஊழல் நடந்ததா இல்லையா? ஆனால் பற்றாக்குறை இருக்குதேப்பா. எப்படி நம்ம உண்மை புரியல. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் ஊழல் பண்ணுறீங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் காராக வச்சுருக்கீங்க, வேலையே பார்க்காம அரசியல் ஒன்று தான் உங்களோட தொழில். எப்படி இவ்வளோ கார் வச்சுருக்கீங்க, இத்தனை தொழிற்சாலைகள் அமைச்சிருக்கீங்க, ரைடு பண்ணால் 10 நாள் ரைடு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் கேட்டால் நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்றோங்கிறீங்க. எப்படி மக்கள் நம்புவாங்க? சார் பக்கத்தில் கவுன்சிலர் எம்எல்ஏலாம் நாங்கள் பார்க்குறோம்ல சார், எவ்வளோ கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் இன்றைக்கி சொல்லுங்கள்,
இப்போ அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இப்போ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க பேபின்ட்டு, அவருக்கு இடமே இல்லையா, அவர் கம்யூனிஸ்ட், இடமில்லாதவர். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு நம்ம மக்கள் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவர்களுக்கும் நம்ம ஆதரவு தரணும். அவர் ஆதரவு சார் அவங்க கம்யூனிஸ்ட்டுக்கோ இவங்களுக்கோ நம்ம ஆதரவு தராதனால தானே சார் திமுக கூடலாம் கூட்டணிக்கு போகிறாங்க. இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு தெரியாதா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். அது வெற்றி பெறும்னு அவர் நினைக்கிறார், அவரை சார்ந்தவர்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். பூத் கமிட்டி மாநாடு அவர் போடுவது சிறப்பு. அவர் போட்டதுக்கு பிறகு தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். இப்போதைக்கு அதை எவ்வளோ கெடுக்க முடியுமோ கெடுப்பதற்கான வேலையை 2 பேரும் பண்ண தயாராகிட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது எவ்வளோ அவருக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு. பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறையா நடுநிலையாக நிறைய செய்தியில் கொண்டுட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தருவன்னு கேட்டுக்கிறோம். நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.